நாரில் சுஜாவின் துரோகம் பற்றி பார்க்கலாம். அரக்கான் அரசரை கொன்று அவரது அரசாங்கத்தை கைப்பற்றி அதன்பின் அங்கிருந்து வங்காளத்திற்கு படையெடுத்து செல்ல வேண்டும் என்ற சதித்திட்டம் சுஜாவின் மனதில் உருவானது. அரக்கானின் அரசர் இதனை கேள்விப்பட்டு சுஜாவை கொல்ல திட்டம் தீட்டினார். அதனை அறிந்ததும் ஒரு சில ஆட்களுடன் சுஜா தப்பி சென்று காட்டிற்குள் ஓடினார். ஆனால் மெக்கீன பழங்குடி மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை கண்டந்துண்டமாக வெட்டி கொன்றார்கள். சுஜாவின் மரணம் இவ்வாறு தான் நிகழ்ந்தது. ஆனால் வரலாற்றை பாடசாலைகளில் எப்படி சொல்லித் தருகிறார்கள்? அவுரங்கசீப் தனது சகோதரர்களை எல்லாம் கொன்றுவிட்டு தான் பட்டத்திற்கு வந்தார் என்று. சுஜா once again fled to Bengal and then to Arakan. He was murdered by the Megas. மெக் என்ற பழங்குடியினரால் சுஜா கொல்லப்பட்டார் என்ற செய்தியை மேலோட்டமாக சிலர் சொல்லி சென்று விடுகின்றார்கள். தனக்கு அடைக்கலம் தந்த அரக்கன் அரசரை கொன்று அவரது அரசை கைப்பற்ற எண்ணிய துரோஷோ சுஜா அதனால்தான் மெக்கீன பழங்குடி மக்களால் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டார் என்று சொல்லிக் கொடுக்க ஏன் மறுக்கிறார்கள்? டச்சுக்காரர்களின் ஆவணம். ஜான் டேக் என்ற டச்சு வணிகர் அவுரங்கசீப்பிற்கு தெரிவித்த செய்தி இதோ. டச்சுக்காரர்களின் கிபி 1661 ஆண்டு பிப்ரவரி மாதத்திய அறிக்கை இந்த வரலாற்றை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த உண்மைகள் வரலாற்றின் வெளிச்சத்திற்கு வரவேண்டாமா? ஆலம்கீர் அவுரங்கசீப்பிற்கும் அவரது சகோதரர் இளவரசர் சுஜாவின் மரணத்திற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருக்கிறதா? நடுநிலையாளர்களின் நல்ல தீர்ப்பிற்கு இதை விட்டுவிடுகிறேன். தாராவின் தவறான பாதை. நானா அல்லது அவுரங்கசீப்பா என்று முடிவாக வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நேரடியாக யுத்த களத்தில் நாங்கள் மோதியாக வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று என்று முழங்கிய தாராஷுகோ பெரும் படையை திரட்டி சென்று அவுரங்கசீப்பை எதிர்த்தார். அனுபவம் இல்லாத படை, அவசர கோலத்தில் அகப்பட்டவர்களுக்கெல்லாம் போர் உடை, அப்படி அழைத்து சென்ற படை தாராஷுகோவின் படை. போர்க்களங்கள் பலவற்றை கண்டு வெற்றி பல பெற்ற வீரமிக்க படை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரின் படை. கிபி 1653 ஏப்ரல் 25 தார்மத் போர்க்களம். கிபி 1658 ஜூன் 9 சாமுகார் போர்க்களம். கிபி 1659 ஏப்ரல் 12 தேவ் ராய் போர்க்களம். அந்த போர்க்கள காட்சிகளை இங்கு விவரிக்க போவதில்லை. களங்களிலே வழக்கம் போல் தோல்வியை தழுவி ஓடி ஒளிந்தவர் தாராஷுகோ. பிறகு ஜீவன் கான் என்பவரால் இறுதியாக பிடிக்கப்பட்டு கைதியாக அவுரங்கசீப்பிடம் அழைத்து வரப்பட்டார். பெற்ற தங்கமும் வைரமும். கிபி 1656 பிப்ரவரியில் அவுரங்கசீப் இளவரசர் கோல்கொண்டாவை முற்றுகையிட்டு வெற்றி கனியை பறிக்க இருந்த வேளையில் கோல்கொண்டா சுல்தான் குத்துபுஷாவின் ஆட்கள் டில்லிக்கு விரைகிறார்கள். தாராஷுகோவை பார்க்கிறார்கள். தங்கமும் வைரமும் கைமாறுகிறது. தாராஷுகோ தந்தை ஷாஜஹானிடம் போரை நிறுத்தி வற்புறுத்துகிறார். உடனே படைகளை வாபஸ் வாங்குவோம் என்று அவசர ஆணை அவுரங்கசீப் நோக்கி பறக்கிறது. கோல்கொண்டா சுல்தான் மன்னிக்கப்படுகிறார். அபராத தொகை மட்டும் அவரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு தன்னை மீறி காரியங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்த தாராஷுகோ என்பதனை அவுரங்கசீப் அறிந்திருக்கிறார். தந்தை ஷாஜஹானை அண்ணன் தாரா தன் பிடியில் வைத்துக்கொண்டு தம் இஷ்டம் போல் ஆட்டுவித்து அடுக்கடுக்காக பல தவறுகளை தொடர்ந்து செய்தும் வருகிறார் என்பதையும் அவுரங்கசீப் நன்றாகவே அறிந்திருந்தார்.
பேரரசர் ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்ட போது முராத் பக்ஷ், அவுரங்கசீப், ஷுஜா இம்மூவருடைய பிரதிநிதியில் டில்லியில் இருந்தார்கள். அவர்களிடம் ஷாஜஹானை பற்றி எவருக்கும் தெரியப்படுத்த கூடாது என்றும் அரசாங்க விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்றும் எழுத்து மூலமாக உறுதி பத்திரத்தை வாங்கி கொண்டவர் தாராஷுகோ. தாராவின் தவறான செயல்கள். ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்ட செய்திகளை பயணிகள் மூலம் பிறர் தெரிந்துவிடக் கூடும் என்று வங்காளம், குஜராத், தக்கானம் ஆகிய பிரதேசங்களுக்கு செல்லும் பாதையை தடுத்து விட்டவர் தாராஷுகோ. அவுரங்கசீப்பின் வக்கீல் ஈசா பேக் வீட்டை ஜப்தி செய்ததோடு அவரை கைதும் செய்தவர் தாராஷுகோ. அவுரங்கசீப் பீஜப்பூர் முற்றுகையிறந்த வேளை கிபி 1657 எல்லைப்புறத்திலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் இழந்த புகழையும் நற்பெயரையும் அவுரங்கசீப் தேடிக்கொள்ள காரணமான அந்த வெற்றி போரின் போது அவரிடமிருந்த உயர் இராணுவ அதிகாரிகளை தலைநகருக்கு திரும்ப அழைத்து கொண்டவர் தாராஷுகோ. வாரிசுரிமை போரில் இளவரசர்கள் முராத் பக்ஷ், ஷுஜா, அவுரங்கசீப் ஆகிய மூவரையும் எதிர்த்திட சுலைமான் ஷூக்கோ தளபதி காசிம் கான் தலைமையில் படைகளை அனுப்பியவர் தாராஷுகோ. தம் பிள்ளைகளுக்கும் தவறிழைத்த தாரா மகாராஜா ஜஸ்வந்த் சிங்கை அவுரங்கசீப்பிற்கு எதிராக பெரும்படையுடன் அனுப்பியவர் தாராஷுகோ. தந்தை ஷாஜஹானுக்கும் தனையன் அவுரங்கசீப்பிற்கும் இடையே நல்லுணர்வை குலைத்து அவர்களது உறவை விரிசலடைய செய்தவர் தாராஷுகோ. அவுரங்கசீப்பின் எதிரிகள் அனைவருக்கும் அதிக அளவில் சலுகைகளை வழங்கியவர் தாராஷுகோ. பீஜப்பூர், கோல்கொண்டா போர்களின் போது அவுரங்கசீப்பிற்கு எதிராக வெளிப்படையாக வேலை செய்தவர் தாராஷுகோ. அவுரங்கசீப்பின் பிள்ளைகள் தனது பாட்டனரான ஷாஜஹானிடம் சலுகைகள் எதுவும் பெறவிடாமல் தடுத்தவர் தாராஷுகோ. அவுரங்கசீப்பை இழிவுபடுத்துகின்ற அதிகாரிகளின் செயல்களை ஆதரித்து அவர்களை ஊக்குவித்தவர் தாராஷுகோ. அண்ணன் தம்பிக்கு இடையே நடந்த பனிப்போர் ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 16 ஆண்டுகள் அனைத்தையும் பொறுத்து சகிப்புத்தன்மையுடன் காலத்தை கடத்தி வந்தவர் அவுரங்கசீப். தாராவின் வேதாந்த நூல்கள். தாராஷுகோ சிறந்த சமஸ்கிருத அறிஞர். 50 உபநிஷத்துக்களின் பாரசீக மொழிபெயர்ப்பாராக சிர்ருல் அஸ்ரார் என்ற நூலை வெளியிட்டார். இந்து வேதத்தின் கலை சொற்களும் தத்துவத்திற்கு ஈடான சூஃபி தத்துவ கலை சொற்களின் தொகுப்பான மஜ்மூஉல் ஃபஹ்ரைன் என்ற நூலை எழுதியவர் தாராஷுகோ. இந்த சமய கொள்கைகளை பாபா லால் தாராஷுகோ இருவருக்கும் இடையே நடக்கும் சம்பாஷணைகளை பாபாவுடன் சொற்பூர் என்ற நூல்களாகவும், அதர்வ வேதத்தின் பாரசீக மொழியாக்கம் சகீனத்துல் அவுலியாக்களின் ஞான குருநாதர்களின் வரலாறு, இரு சமுத்திரங்களின் இணைப்பு ஆகிய நூல்களையும் தாராஷுகோ எழுதினார். தாராவின் சிந்தனைகளை சிறகெடுத்து பறந்தது. குறிப்பிட்ட சமய எல்லைகளுக்குள் அது நிற்கவில்லை. வேதங்களால் மன அமைதி. காஷ்மீரில் இருந்தபோது சூஃபி முல்லா ஷா சிஷியராகி சூஃபியாசத்தை பற்றி நிறைய படித்திருந்தார் தாராஷுகோ. அதில் அவருக்கு பலன் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு தேடி திரிந்து மன அமைதியை அதனால்தான் அவருக்கு அளிக்க முடியவில்லை. வேதங்களையும் உபநிஷத்துக்களையும் படித்த போதுதான் அந்த மன அமைதி கிடைத்தது என்று தாரா நம்பினார். முகமது சகி முசைத் கான் என்ற வரலாற்று ஆசிரியர் 40 ஆண்டு கால முகலாய ராஜ்ய பேரவையில் பங்கு கொண்டவர். அரசாங்க பேரேடுகளை பார்த்திடும் வாய்ப்பு பெற்றவர். இவர் எழுதிய மஹாசிரே ஆலம்கீர் நூலிலிருந்துதான் இந்த விவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்திய வரலாற்றை 7 பாகங்களாக தொகுத்த எலியட் டவுசன்